ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெஸ்ட் எஜுகேஷனல் அகாடமியிலிருந்து நான் உங்கள் தோழி. நமது ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்ட ஆன்சர் கீழேயும் சரி, கொஸ்டின்ஸில் ஆக்சுவலாக நிறைய கொஸ்டின் ஸ்டார்ஸ் இருந்தது இல்லையா? அது நம்மளுடைய தேர்வர்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, அவங்க என்ன வினா எழுப்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தவறாகலாம். அது எல்லாருக்கும் இயல்பு தான். இருந்தாலும் தரமான ஆசிரியர்கள், நல்ல குவாலிஃபைடான டீச்சர்ஸை வச்சு தான் கொஸ்டின் பேப்பர் எடுத்திருப்பாங்க. அதில் எப்படி தவறுதல் ஏற்படும், அப்படியே தவறுதல் ஏற்பட்டாலும் அதை ரீசெக் பண்ண ஒரு 2-3 ஆசிரியர்கள் வைத்திருப்பாங்க. அவர்கள் மூலம் அந்த தவறுதலை திருத்தி இருக்கலாமே அப்படின்னு தேர்வர்கள் கோரிக்கையிட்டிருக்காங்க. அதாவது சப்போஸ் தவறுதல் அப்பையும் மீறி நடந்தது அப்படின்னா, அந்த ஆப்ஷன்லேயோ அந்த ஏபிசி ஆப்ஷன் இல்லை ஏதோ ஒரு ஆன்சரில் தவறுதல் ஏற்பட்டாலும் 1 இல்லை 2 வினாக்கள் அதுக்கு மேலே தவறுதல் ஏற்பட வாய்ப்பில்லை அப்படின்னு தேர்வர்கள் நினைக்கிறாங்க. அதனால் ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா, நமக்கு ஸ்டார் கொஸ்டினே பார்க்கும்போது 10 கொஸ்டினுக்கு மேலே ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நமக்கு வருது இல்லையா? அப்போ இவ்வளவு தவறுதல் ஏற்பட என்ன காரணம்? அப்போ டிஆர்பியில் ஏதோ ஒரு தவறுதல் நடந்திருக்கு அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. வினாக்களையும் தொடுக்கிறாங்க, டிஆர்பி மேலே வினாக்களும் தொடுக்கிறாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்கன்னா, ஓகே தவறுதல் நடந்துடுச்சு, இனிமேல் மறுபடியும் வினாக்கள் உருவாக்கி திரும்ப தேர்வு வைக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கடினமான செயல். ஒன்று ரீ எக்ஸாம் வைங்க, இல்லை 82 மேலே மதிப்பெண் எடுத்தவர் டெட்டில் எப்படி 82 மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்தால் பாஸ் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களோ, அது மாதிரி இந்த தேர்விலும், ஏன்னா அவங்கவுங்க ஒரிஜினல் சப்ஜெக்டை எல்லாருமே எழுதியிருப்பாங்க, அவங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் எழுதியிருப்பாங்க, எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் படிச்சிருப்பாங்க. நிறைய பேர் ஃபீஸ் கட்டி நிறையா அமௌண்ட்டு செலவு பண்ணி ஃபீஸ் கட்டி படிச்சிருப்பாங்க. அது இல்லாமல் ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஒரு சான்ஸ் தான், நமக்கு 13 வருஷம் கழிச்சு தான் எக்ஸாம் வருது, இந்த ஒரு சான்ஸை விட்டால் திரும்ப எப்போ எக்ஸாம் வருமோ அப்படின்ட்டு எல்லோரும் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருப்பாங்க. அதனால் டெட்டில் எப்படி 82 மதிப்பெண்களுக்கு மேலே பாஸ் அப்படின்னு நமக்கு சர்டிஃபிகேட் தராங்களோ, அதுபோல் இந்த தேர்விலும், இந்த மெயின் எக்ஸாம்லேயும் காம்படேட்டிவ் எக்ஸாம்லேயும் 82 மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்தவர்களை தேர்ச்சி பெற்றவர்களாக கருதி நம்ம டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு போஸ்டிங் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் நினைக்கிறாங்க. அதனால் 82 மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்த ஆசிரியர்களை தேர்ச்சி பெற்றவர்களாக கருதி அவர்கள் அனைவருக்கும் ஆசிரியர் பணியிடத்தை வழங்குமாறு அனைத்து ஆசிரியர்களும் கோரிக்கை விடுக்கின்றனர். நமது அரசும் நமது டிஆர்பியும் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டும் இதை கருத்தில் கொண்டு அனைத்து ஆசிரியர்களுக்கும், தேர்ச்சி பெற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் பதவி வழங்குமாறு நாம் அனைவரும் கேட்டுக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.